எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று காஷ்மீர் செல்கிறார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பிரதமர் ஜம்புவுக்கு சென்று அங்கு கட்டி முடிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய செனாப் பாலத்தை திறந்து வைக்கிறார். மேலும் கத்ரா ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உத்தம் ரயில் நிலையத்தில் பன்மடங்கு பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் இந்தியாவை கடும் கோபத்தில் ஆழ்த்திய நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இதனையடுத்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் முகாம்கள் அழிக்கப்பட்டன. இந்த தாக்குதலுக்கு பிறகு பிரதமர் முதல் முறையாக காஷ்மீர் செல்கிறார். உடல்நலக் குறைவால் ஓய்வில் இருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி மீண்டும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஆக்டிவாக உள்ளார். மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு துணை முதலமைச்சருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் அவர் ஓய்வில் இருந்தார். கருணாநிதியின் பிறந்தநாள் நிகழ்ச்சிகளில் கூட அவர் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் உடல்நிலை சரியானதை அடுத்து துணை முதல்வர் மீண்டும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார். தூய்மை இயக்க திட்டத்தின் ஆய்வுப் பணிகளில் அவர் பங்கேற்றார். பாமக வலதுசாரி கட்சியாக மாறிவிட்டதாக திருமாவளவன் விமர்சித்துள்ளார். பாமக பிரச்சினையில் சமரசம் செய்து வைக்க சென்றவர் யார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளதாக திருமாவளவன் கூறியுள்ளார். பாமக இடதுசாரி அரசியலால் தான் எழுச்சி பெற்றதாகவும் ஆனால் தற்பொழுது வலதுசாரி சிந்தனைக்கு முழுமையாக மாறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில் தைலாபுரத்தில் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி நேற்று சந்தித்து பேசினார். தந்தை மகனுக்கு இடையே சமரசம் செய்து வைக்க குருமூர்த்தி வந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர் இதை மறுத்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பதற்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பாமகவில் நடப்பது உட்கட்சி பிரச்சினை என்றும் இதற்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் விளக்கமளித்துள்ளார். முன்னதாக ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்து பேசியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் விவாத பொருளாக மாறியது. பாமகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தக்க வைக்கவே இந்த சந்திப்பு நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதற்கு நயினார் நாகேந்திரன் விளக்கமளித்துள்ளார். கோவில் திருவிழாக்களுக்கும் கிரிக்கெட் மைதானங்களுக்கும் மக்கள் செல்வதை நாகரிக சமூகத்தின் அடையாளமாக கருதிவிட முடியாது என்று அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் கூறியுள்ளார். பெங்களூருவில் ஆர்சிபி அணியின் IPL வெற்றியை கொண்டாடியக்கூடியவர்களில் எத்தனை பேர் மட்டையை பிடித்திருப்பார்கள் என்று தெரியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பகுத்தறிவு பிரச்சாரம் செய்து பகுத்தறிவின் அடிப்படையில் சமூகத்தை கட்டமைக்க முயற்சி செய்து வருவதாகவும் அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடம் பிரதமர் மோடி சரண்டர் ஆகிவிட்டதாக ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளதற்கு வானதி ஸ்ரீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரையும் 1971ஆம் ஆண்டு வங்கதேச விடுதலைப் போரையும் ஒப்பிடக்கூடாது என்றும் கூறியுள்ளார். கமலஹாசன் எந்த மொழியையும் குறைத்து பேசவில்லை என்று இயக்குநர் அமீர் கூறியுள்ளார். திராவிட மொழி குறித்துதான் கமல் பேசியதாகவும் அவரது பேச்சு கன்னட நடிகர் சிவராஜ் அவரது குடும்பத்தினர் மற்றும் கன்னட மக்களால் நன்றாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அமீர், ஆனால் கமல் பேசியதை அரசியலாக்க நினைத்து சில கன்னட அமைப்புகள் சர்ச்சையாக மாறிவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். ஒரு வருடத்திற்கு முன்பு அரசியலுக்கு வந்த விஜயை காமராஜருடன் ஒப்பிட்டு பேசுவது சரிதானா என்று வேல்முருகன் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் நடத்திய கல்வி விருது விழாவை கடுமையாக விமர்சித்திருந்த வேல்முருகன் 2 கிராம் பரிசு பொருட்களுக்காக பெண் குழந்தைகளை அழைத்து வந்து ஒரு கூத்தாடியை கட்டிப்பிடிக்க அனுமதிக்கலாமா என்று பெற்றோர்களுக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு தாவேகாவினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். வேல்முருகனுக்கு தமிழிசையும் கண்டனம் தெரிவித்திருந்தார். மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்தது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள வேல்முருகன் சொல்லாத ஒன்றுக்கு எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கோவில் சொத்துக்களையும் பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கும் உண்டியல் பணத்தையும் சுரண்டிக் கொண்டிருக்கும் கூட்டம் இன்று பொதுமக்கள் திருவிழாவுக்கு செல்வது நாகரிகம் இல்லை என்று கூறும் அளவுக்கு கொழுத்து போயிருப்பதாக அண்ணாமலை கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூரு நிகழ்வை குறிப்பிட்டு மனோ தங்கராஜுக்கு பதிலடியாக இந்த கருத்தை அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.